பனித்துளிகள் செப்டம்பர் 11, 2024. ஓய்வு நாள் ஆதி முதல் நிறுவப்பட்டது. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 2:2-3. கெட்சப் எனப்படும் உணவுப் பொருளை தயாரிக்கும் H.J. ஹெய்ன்ஸ் நிறுவனம் 1869 நிறுவப்பட்டது. ஹென்றி ஜே ஹெய்ன்ஸ் முதலாவது தனது அம்மாவின் முள்ளங்கி தயாரிப்பை விற்க ஆரம்பித்தார். ஹென்றி 60க்கும் மேற்பட்ட தயாரிப்புகளை வைத்திருந்தாலும் 57 வகைகள் என்பதை நிறுவனத்தின் முதல் வாசகமாக வைத்திருந்தார். நியூயார்க் நகரத்தில் இருந்த ஒரு காலனி கடையில் 21 பாணிகள் என்கிற வாசகத்தை பார்த்து தோராயமாகத்தான் 57 என்கிற எண்ணை ஹெய்ன்ஸ் தேர்ந்தெடுத்தார். 7 என்கிற எண்ணின் ஒளி அவருக்கு பிடித்திருந்தது. ஏனெனில் அந்த எண் மனதளவில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, எல்லா காலங்களிலும் மக்களுக்கு ஒரு முக்கிய எண்ணாக இருக்கிறது என்றார். 7 என்கிற எண்ணில் ஒரு முக்கியத்துவம் உள்ளது, அதை சிருஷ்டிப்புல காணலாம். தேவன் பரிபூர்ணமான உலகத்தை உருவாக்கிய பிறகு பூமியின் வரலாற்றில் துவக்கத்திலேயே ஓய்வு நாளை ஏற்படுத்தினார். கர்த்தர் 6 நாளுக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார் என்று யாத்திராகமம் 20:11 வாசிக்கலாம். 3 செயல்களால் ஓய்வு நாள் நிறுவப்பட்டது. முதலாவதாக தேவன் ஓய்ந்திருந்து பூரித்தார் என்று யாத்திராகமம் 31:17 வாசிக்கிறோம். உடல் ரீதியான சோர்வால அல்ல, மாறாக தேவன் தம் சிருஷ்டிப்பின் வேலையை பூர்த்தி செய்ததால ஓய்ந்திருந்தார். அதனால நாமும் ஓய்ந்திருக்கும்படி நமக்கு கட்டளையிடுகிறார். யாத்திராகமம் 20:8 கட்டளை உள்ளது. தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமம் 2:3 வாசிக்க. அதன் மூலம் ஓய்வு நாளை ஆசீர்வாதம் கிடைக்கிற நாளாக்கினார். அந்த நாளை ஒரு பரிசுத்தமான நோக்கத்திற்காக தேவன் பிரித்தெடுத்தார். தேவன் மனிதன் உறவை பேணி வளர்க்க நமது சிருஷ்டிகர் விரும்புவதாலேயே 7ஆம் நாளை பிரித்தெடுத்தார். இன்றைய செயலில் காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை 7கள் காண முடிகிறது? பிறந்த நாள், ஆண்டு விழாக்கள், வீட்டு எண்கள், உரிமை எண்கள் என்று எந்த 7 உங்களுடைய வாழ்க்கையில் இடம் பிடித்திருக்கிறது? இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஆதியாகமம் 2:1-3, யாத்திராகமம் 20 8-11, உபாகமம் 5 12-15 கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழமா தியானிங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்.